ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கினாலே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மீன் குழம்பு தான் வைப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே அடிக்கடி வாங்கினா மீன் குழம்பு. சரி, இப்போ புதுசாக நம்ம ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் குருமா வச்சாங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் ஒரு 10 வெங்காயம், 2 கீத்து தேங்காய், 3 தக்காளி, இதை 3த்தையும் நம்ம பேஸ்ட் ஆக்கிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். சின்ன சின்ன பட்டையில் ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுடலாம். நம்ம வந்து 3 தக்காளியை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை அதையும் சின்னதாக வெட்டி இதில் நான் வதக்கிறதுக்காண்டி சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேணாம், டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு வாடை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதையும் நல்லா நம்ம பிரட்டி விட்டுறலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் பச்சை வாடை போகிற அளவுக்கு இருந்துட்டு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன், உங்கள்கிட்ட சிக்கன் மசாலாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், நான் கலருக்காண்டி போட்டிருக்கேன். காஷ்மீரில் வந்து உரப்பு இருக்காது. இன்னும் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கனால தனி மிளகா போட்டால் ரொம்ப உரைக்கும். உங்களுக்கு உரப்பு தேவைப்பட்டால் நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மல்லிக்கீரை சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த குழம்பு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். நல்லா சேர்த்தாச்சு. குழம்பு கொதி வரட்டும். 10 நிமிஷம் மீன் கொதிச்சாலே போதும், வெந்துடும். மீன் வந்து அதிக டைம்லாம் ஆகாது. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.